நீங்கள் உண்மையிலேயே இந்த விஷயத்தை அப்பா மகளுடன் புணர்வது, அம்மாவுடன் புணர்வது அநாகரிகம், ஆபாசம் என்று நினைத்தால் நீங்கள் அது குறித்து புராணங்களில் எழுதியிருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு அப்படி எழுதியிருக்கா அப்படின்னு நீங்க அதை ஆதரிப்பவர்களிடம் கேட்கணும். இது உண்மையா கட்டுக்கதையா அப்படின்னு நீங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புராணங்களில் இந்து மத கடவுள்கள் எப்படியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று படு ஆபாசமாக மேடையில் பேசியவர் நீங்க. நீங்கள் பெரியாரிஸ்டுகளாக பெரியார் இயக்க மேடையில் வாய்ப்பு தந்த போது பெரியாரிஸ்டுகள் உங்களுக்கு விமர்சனம் வைப்பாங்க. நீங்க ஆபாசமாகவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் இந்து மத கடவுள்கள் சிவன் பார்வதின் எல்லா கடவுளை பத்தி நீங்க கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஐயா குளத்திருமணி அவர்களோ, திராவிட கழக தலைவர் ஆசிரியர் அவர்களோ, ஆணைமுத்து அவர்களோ, கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ, விடுதலை ராஜேந்திரன் அவர்களோ யாருமே விமர்சனங்களை வைப்பாங்க. ஆய்வுகளுடன் தரவுகளுடன் இதெல்லாம் சிந்திக்கக்கூடியது. மக்களே யோசிங்க, இந்த கடவுள்கள் இந்த புராணங்கள் இப்படி எழுதி வச்சிருக்கு அப்படின்னு பேசுவாங்க ஒழிய அசிங்கமா ஆபாசமா அவனே இவனே அவளே இவளே ஒருமையில பேசுற பண்பே பெரியாரிஸ்டுகளிடம் கிடையாது. நான் குறிப்பிட்ட இந்த தலைவர்கள் என்றாவது அநாகரிகமாக ஆபாசமாக பேசியிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஆதாரத்தோட அந்த மேடை குறிப்பை பேசுங்க.